ஓம் குருவழியே ஆதி ஆதி, ஓம் குருமொழியே வேதம் வேதம், ஓம் குருவெளியே தீபம் தீபம், ஓம் குருபதமே காப்போ காப்போ. மெகா தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் கிருஷ்ணன் பாலாஜியின் பணிவான காலை வணக்கம். நேயர்களே, தேகம் சிறக்க யோகம், உச்சி முதல் பாதம் வரை ஒவ்வொரு உறுப்புகளையும் நன்றாக இயங்க செய்யக்கூடிய யோக நெறிமுறைகளையும் தன்னை உணரக்கூடிய வாழ்க்கை நெறிமுறைகளையும் பார்த்துட்டு வரோம். இப்போ நம்ம பார்த்து கொண்டு வருவது அனைத்து வயதினருக்கும் ஏற்ற ஒரு நலம் தரும் நாற்காலி யோகா. ஒரு சேரில் உட்கார்ந்தே நாம் செய்யக்கூடிய எளிமையான பயிற்சிகள். இது எல்லா வயதினருக்கும் ஏற்ற வகையில் அமைந்துள்ளது. இன்றைக்கு நாம் பார்க்கக்கூடியது நம்ம உடம்புல நுரையீரல், மிக அற்புதமான ஒரு உறுப்பு. இந்த நுரையீரல் எடுத்துக்கிட்டேன்னா 3 பகுதி: அடிப்பகுதி, நடுப்பகுதி, மேல் பகுதி. அப்போ அடிப்பகுதி நுரையீரல், நடுப்பகுதி நுரையீரல் பகுதி, மேல் பகுதி நுரையீரல் பகுதி. நம்முடைய சித்தர்கள் பாருங்கள், ஒவ்வொரு அடிப்பகுதியை நன்றாக இயங்க செய்வதற்கு ஒரு பயிற்சி, பிராணாயாம பயிற்சி. நடுப்பகுதி நுரையீரல் நன்றாக இயங்குவதற்கு ஒரு பிராணாயாம பயிற்சி. மேல் பகுதி நுரையீரல் நன்றாக இயங்குவதற்கு ஒரு பிராணாயாம பயிற்சி. இந்த 3க்குமே அழகாக ஒரு பயிற்சி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பயிற்சியை தான் இன்றைக்கு நம்ம பார்க்க போகிறோம். நாற்காலியில் அமர்ந்து கொண்டே நுரையீரலை வலுப்படுத்துதல். ஏற்கனவே நமக்கு எல்லாருக்குமே அனுபவம் உண்டு. கொரோனா சமயத்தில் அந்த லங்ஸினுடைய கெப்பாசிட்டி நிறைய நபர்களுக்கு ஒழுங்காக இல்லாத காரணத்தினால எவ்வளவோ உயிர்கள் இழக்கக்கூடிய நிலை ஏற்பட்டுச்சு. இப்போ கூட நமக்கு அடுத்த ஒரு புதுமையான ஒரு வைரஸ் வருது, அதை நம்ம தாக்கக்கூடாது அப்படின்னு ஒரு பிரிகாஷனோடு இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம எல்லோருமே தெரிந்திருக்கிறோம். அப்படி லங்ஸை நன்றாக இப்பொழுதே இயங்க வச்சுக்கோங்க. லங்ஸில் அடிப்பகுதி, நடுப்பகுதி, மேல் பகுதி 3ம் எப்பொழுதும் நல்லா திடமாக இயங்குச்சுன்னா எந்த கிருமியும் நம்மை தாக்காது. இது நமது சித்தர்கள் நமக்கு அளித்த பெரிய வரப்பிரசாதம். பய உணர்வு வராது. இதுதான் நமக்கு உண்மையான கவசம். இதை நீங்கள் நல்லா பயிற்சி பண்ணிகிட்டே வாங்க. எந்த நேரத்திலையும் எந்த சூழ்நிலையிலும் நமக்கு உள்ளே இருக்கக்கூடிய வெளியிலிருந்து வரக்கூடிய அந்த நோய் எதிர்ப்பாற்றல் உள்ளே போகாத அளவுக்கு சிறப்பாக இயங்கும். அப்போ லங்ஸை நன்றாக வச்சுட்டோம்னா ஆஸ்மா வராது, சைனஸ் வராது, மூக்கடைப்பு வராது, காய்ச்சல் வராது, சுறுசுறுப்பாக இருக்கலாம், உற்சாகமாக இருக்கலாம். இந்த இதை பற்றி நம்ம சொல்லிகிட்டே போகலாம். அவ்வளவு அளவிடற்கரிய பலன்கள் இன்றைக்கு பார்க்கக்கூடிய இந்த பயிற்சியில் இருக்கின்றது. இது படிக்கக்கூடிய பள்ளி மாணவர்கள் முதல் வயதானவர்கள் வரைக்கும் இந்த பயிற்சியை பண்ணிக்கலாம். இந்த பயிற்சி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண நம்ம இதுவரைக்கும் காற்றில் எடுத்த அசுத்த காற்றுகள், அந்த காற்றுக்குள்ளே இருக்கக்கூடிய கிருமிகள் அந்த நுரையீரலில் காற்று முடிச்சுன்னு சொல்லக்கூடிய அதுக்குள்ளே தங்கியிருக்கலாம். இந்த பயிற்சி பண்ண அடிப்பகுதி நுரையீரல், நடுப்பகுதி நுரையீரல், மேல் பகுதி நுரையீரல், அதில் இருக்கக்கூடிய காற்று முடிச்சுக்கள், அதில் இருக்கக்கூடிய அசுத்தங்கள் அனைத்து வெளியேற்றப்பட்டு சுத்தமாக இருக்கும். நாம் எப்படி இந்த உடலை நல்லா டெய்லி குளிக்கிறோம், நல்லா சுத்தமான ஆடை அணிஞ்சுக்கிடுறோம். இதை பார்க்குறோம், நல்லா சுத்தமான ஆடை அணிஞ்சிருக்கேன், டெய்லி குளித்து உடலை நல்லா வச்சுக்கிட்டேன். நம்ம உடம்புக்குள்ளே இருக்கக்கூடிய லங்ஸும் அதையும் குளிக்கணும். லங்ஸுக்கு நம்ம குளிப்பாட்டல் அப்படிங்கிறது இந்த பயிற்சி தான். இது ஒவ்வொரு நபர்களும் இன்றைய காலகட்டத்தில் அத்தியாவசியமாக நிச்சயமாக செய்யணும். நீங்கள் நம்பிக்கையோடு பயிற்சி பண்ணுங்கள். உங்களுக்கு லங்ஸினுடைய கெப்பாசிட்டி மிக அற்புதமாக இருக்கும். சுறுசுறுப்பு, உற்சாகத்தோடு வாழக்கூடிய நிலை கிடைக்கும். இப்பொழுது இதனுடைய செயல்முறை விளக்கத்தை தெளிவாக காண்போம். நேயர்களே, முதல்ல நிமிர்ந்து உட்காந்துக்கோங்க. முதுகெலும்பு நேராக வச்சுக்கோங்க, கை இந்த மாதிரி வச்சுக்கோங்க, கண்ணை மூடிக்கோங்க. ஒரு 60 வினாடி, 1 நிமிடம் உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும். முதுகுத்தண்டு நேராக இருக்கட்டும். இப்போ அந்த மூச்சில் மட்டும் கவனம் செலுத்துங்க. மூச்சு உள்ளே போகிறது, மூச்சு வெளியே வருது, அதை மட்டும் அப்படியே வாட்ச் பண்ணுங்கள். இப்போ இந்த மூச்சு உள்ளே இழுக்கும் போது வயிறு வெளியே வந்துடணும், மூச்சு வெளியே விடும்போது அடிவேறு உள்ளே போய்க்கிடணும். அதில் அப்படியே கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். ஆழ்ந்த மூச்சு. ரிலாக்ஸ் பண்ணிக்கும். இப்போ நுரையீரலுடைய அடிப்பகுதியை நன்றாக திடமாக இயங்க செய்யக்கூடிய அதம பிராணாயாம பயிற்சி பார்க்க போகிறோம். ஒவ்வொரு ஸ்டெப்பாக பொறுமையாக பார்ப்போம். 2 கையும் இந்த விலா எலும்பு இருக்கு பாருங்க, இந்த விலா எலும்பு பக்கத்தில் வச்சுக்கோங்க. இது விலா எலும்பு, இந்த பகுதியில் வச்சுக்கோங்க. 5 விரல் இப்படி பதிகிற மாதிரி வச்சுக்கோங்க. முதல்ல மூச்சை வெளியே விட்டுருங்க. மூச்சை உள்ளழுங்க, மூச்சை அடைக்கோங்க. 5 செகண்ட். 1 2 3 4 5. மெதுவாக மூச்சு வெளியே விடுங்க. 5 செகண்ட் நார்மல் பிரீத்திங். இது ஒரு சுற்று. மீண்டும் ஒரு முறை பண்ணுறேன். முதல்ல கை இந்த மாதிரி வச்சுக்கிட்டேன். முதல்ல மூச்சை வெளியே விட்டுருந்தேன். மூச்சை உள்ள இழுக்கிறேன், மூச்சு அடைக்கிடணும். 5 செகண்ட். 1 2 3 4 5. மெதுவாக மூச்சு வெளியிடுங்க. 5 செகண்ட் நார்மல் பிரீத்திங். மீண்டும் ஒரு முறை. முதல்ல மூச்சை வெளியே விடுறேன்.
மூச்சை உள்ளழுங்க, மூச்சு அடைக்கோங்க. 1 2 3 4 5. மெதுவாக மூச்சு வெளியிடுங்க. நார்மல் பிரீத்திங் 5 செகண்ட். அந்த கான்செப்டை கரெக்டாக புரிஞ்சுக்கோங்க. 5 முறை பண்ணிக்கோங்க. இது அடிப்பகுதி நுரையீரலுக்கு நல்ல சக்தி கிடைக்கும். இப்போ நுரையீரலுடைய நடுப்பகுதி, அதுக்கு நம்ம மத்தியம பிராணாயாமம் பண்ண போகிறோம். கை இந்த மாதிரி வச்சுக்கோங்க. முதல்ல மூச்சை வெளியே விட்டுருங்க. மெதுவாக மூச்சை உள்ளழுங்க, மூச்சு அடைக்கோங்க. 1 2 3 4 5. மெதுவாக மூச்சு வெளியே விடுங்க. 5 செகண்ட் நார்மல் பிரீத்திங். இது ஒரு முறை பண்ணியிருக்கோம். இப்போ 2வது முறை முதல்ல மூச்சை வெளியே விட்டுறணும். மூச்சை உள்ளழுங்க, மூச்சு அடைக்கோங்க. 1 2 3 4 5. மெதுவாக மூச்சு வெளியே விடுங்க. 5 செகண்ட் நார்மல் பிரீத்திங். இன்னொரு தடவை முதல்ல மூச்சை வெளியே விடுறேன், மூச்சை உள்ள இழுக்கிறேன், மூச்சு அடைக்கோங்க. 1 2 3 4 5. மெதுவாக மூச்சு வெளியே விடுங்க. 5 செகண்ட் நார்மல் பிரீத்திங். இந்த மாதிரி நிதானமாக 5 முறை பண்ணிக்கோங்க. நுரையீரலுடைய நடுப்பகுதிக்கு நல்ல பிராண ஆற்றல் கிடைக்கும். அதில் இருக்கக்கூடிய அசுத்த காற்றுகள், கிருமிகள் எல்லாம் வெளியே போயிடும். இப்போ நுரையீரலுடைய மேல் பகுதி ஆத்திய பிராணாயாமம். கை இந்த மாதிரி வச்சுக்கோங்க. முதல்ல மூச்சை வெளியே விட்டுருங்க, மூச்சை உள்ளழுங்க, மூச்சு அடைக்கோங்க. 1 2 3 4 5. மெதுவாக மூச்சு வெளியே விடுங்க. 5 செகண்ட் நார்மல் பிரீத்திங். மீண்டும் ஒரு முறை முதல்ல மூச்சை வெளியே விட்டுருங்க, மூச்சை உள்ளழுங்க, மூச்சு அடைக்கோங்க. 1 2 3 4 5. மெதுவாக மூச்சு வெளியே விடுங்க. 5 செகண்ட் நார்மல் பிரீத்திங். மீண்டும் ஒரு முறை கை இந்த மாதிரி வச்சுக்கோங்க. முதல்ல மூச்சை வெளியே விடுங்க, மூச்சை உள்ளழுங்க, மூச்சு அடைக்கோங்க. 1 2 3 4 5. மெதுவாக மூச்சு வெளியே விடுங்க. ரிலாக்ஸ் பண்ணி இந்த மாதிரி ஒரு 3 முறை 5 முறை பண்ணிக்கணும். அப்போ நுரையீரலுடைய அடிப்பகுதி, நடுப்பகுதி, மேல் பகுதி 3க்கும் நல்ல பிராணசக்தியை கிடைக்கக்கூடிய பயிற்சி பண்ணிட்டோம். இப்போ அதை திடப்படுத்தக்கூடிய முத்திரை பார்க்க போகிறோம். நிமிர்ந்து உட்கார்ந்துக்கோங்க. முதல் முத்திரை பிராங்கியல் முத்திரை. இந்த மாதிரி வச்சுக்கோங்க. ஆள்காட்டி விரல் தரையை நோக்கி வச்சுருக்கேன், நடுவிரலோட கட்டை விரல் இணைச்சிக்கிட்டேன், மோதிர விரல் சுண்டு விரல் இந்த மாதிரி வச்சுருக்கேன். மெதுவாக இன்ஹேல் பண்ணுங்கள், மெதுவாக எக்ஸேல் பண்ணுங்கள் 3 டைம்ஸ். நார்மல் பிரீத்திங். நுரையீரலுக்கு நல்ல பிராண ஆற்றல் கிடைப்பதாக எண்ணுங்கள். காலை மாலை இருவேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த முத்திரை செய்து முடித்த உடனே ஆஸ்துமா முத்திரை. நடுவிரல் பிடி முடிச்சுக்கோங்க, 2 கட்டை விரல் சேர்த்துக்கோங்க, மீதி விரல் 1 இன்ச்சு கேப்பில் வச்சுக்கோங்க. நல்லா மூச்சை உள்ளெழுத்து மூச்சை வெளியே விடுங்க. ஒரு 3 முறை. நார்மல் பிரீத்திங். நுரையீரலுக்கு நல்ல பிராண ஆற்றல் கிடைப்பதாக எண்ணுங்கள். காலை மாலை இருவேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து நுரையீரலை திடப்படுத்தக்கூடிய மகா சிரசு முத்திரை. சுண்டு விரல் உள்ள மடிச்சுக்கோங்க, இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. மோதிர விரல் உள்ள மடிச்சுக்கோங்க, சுண்டு விரல் தரையினை வச்சுக்கோங்க. மெதுவாக இன்ஹேல் பண்ணுங்கள், மெதுவாக எக்ஸேல் பண்ணுங்கள் 3 டைம்ஸ். நார்மல் பிரீத்திங். காலை மாலை இருவேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு சின்ன தியான பயிற்சி. 2 கை சின்முத்திரை. கண்களை மூடிக்கோங்க. தலை முதல் கால் வரை தசைகள் இருக்கக்கூடிய அந்த எல்லா டென்ஷனையும்
அந்த பூமிக்கு எர்த் பண்ணிட்டோம். மனசுனால் அப்படியே ரிலாக்ஸ் பண்ணிட்டே வாங்க. இப்போ மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சு வெளியிடுங்க 3 முறை. இப்போ உங்கள் மனசு அப்படி வயிற்று உள் பகுதி மணிபூரக மையம், அந்த பகுதி முழுக்க நல்ல பிராண ஆற்றல் கிடைப்பதாக எண்ணுங்கள். உங்களது மூச்சோட்டத்தை அந்த இடத்திலே 1 நிமிடம் கூர்ந்து தியானிக்கவும். பொறுமையாக ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. கை இந்த மாதிரி வச்சுக்கோங்க. நேர்களே, இன்றைக்கு பார்த்த பயிற்சியோடு சேர்த்து அந்த இயமம் நியமம்னு சொல்லக்கூடிய அந்த ஒழுக்க கோட்பாடு, உணவில் ஒழுக்கம், உறக்கத்தில் ஒழுக்கம், உழைப்பில் ஒழுக்கம், இந்த 3ஐயும் கடைப்பிடிச்சுக்கோங்க. நல்லா ஆழ்ந்த நித்திரை இருக்கணும். இரவு 9லேருந்து காலையில் ஒரு 4 மணி வரைக்கும். அதே மாதிரி நாம் எடுக்கக்கூடிய உணவும் நல்ல உணவாக இருக்கணும். இந்த பயிற்சிகளை முடிந்த அளவு காலையில் 6லேருந்து 6:20க்குள்ளே சூரிய ஒளி படுற மாதிரி முடிஞ்சிச்சின்னா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். மாலை 5:30லேருந்து 6க்குள்ளே சூரிய ஒளி படுற மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். மிக நல்ல பலன் கிடைக்கும். தாகம் ஏற்படும் பொழுது நன்றாக தண்ணி குடிச்சுக்கோங்க. பசி ஏற்படும் பொழுது நன்றாக மென்று கூழாக்கி சாப்பிடுங்க. மஞ்சள் கரிசலாங்கண்ணி கீரை, மணத்தக்காளி கீரை, தூதுவளை கீரை, கொய்யாப்பழம், மாதுளம்பழம் இதெல்லாம் உணவில் அடிக்கடி எடுத்துக்கோங்க. நிச்சயமாக சுறுசுறுப்பாக உற்சாகமாக வாழ முடியும். தொடர்ந்து பயிலுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.